எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே சமயம் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதிய அவதாரத்தில் ஜான் சீனா. ஜான் சீனாவை பொறுத்த வரைக்கும் எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் ரொம்பவே ஷாக்கிங்காக ஒரு ஹில்டன் பார்த்தீங்கன்னா பண்ணார். அந்த ஹில்டன் பார்த்தீங்கன்னா WWE ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பேசு பொருளாக பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் பார்க்கும்போது WWEயோட ஒரு ஷாக்கிங் மொமெண்டம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுற இந்த நேரத்தில் அவர் ஹில்டன் பண்ண அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா WWE சோஷியல் மீடியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 36 மணி நேரத்தில் 215 மில்லியன் பார்த்தீங்கன்னா வியூஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கு. யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 215 மில்லியன் 36 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியூஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு இந்த விஷயத்தை பெரிய ஒரு இம்பாக்டை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ஹில்டன் பண்ணதோட பார்த்தீங்கன்னா ஜான் சீனா கிட்ட இருக்க நிறைய விஷயத்தை WWE மாற்றுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக ஜான் சீனா ஹீல் பண்ணதோட பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ரெஸ்லிங் கியரை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக ஜான் சீனாவை ஒரு டிஷர்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஷார்ட்ஸ் மாதிரி அந்த ஜீன் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. ஒரு கேப்பு கையில் பார்த்தீங்கன்னா நெவர் கிவ் அப் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வருவார். நம்ம ரெஸ்லிங் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து அவர் இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸ்டார்டிங் ஒரு 2-3 வருஷம் வேறு மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் டோட்டலாக இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா மாறினார். அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஜான் சீனா இப்படி தான் இருக்காரு. இந்த நேரத்தில் அவர் ஹீல் பண்ணதோட அவரோட ரெஸ்லிங் கியர் அவரோட டிஷர்ட்ல இருக்க அந்த வேர்டிங் எல்லாத்தையுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அவரோட லுக்கில் ஏதாவது சேஞ்ச் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவர் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டராக இருக்காரு. அதனால அவரோட லுக்கில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி. அவரோட முகத்தை பார்த்தீங்கன்னா சிரிச்ச மாதிரி இருப்பார். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி கொஞ்சம் கோவத்தோடு இருக்கிற மாதிரி காமிக்கலாமே தவிர அப்படி அவர் வேற ஏதாவது லுக் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு தாடியும் வைக்க மாட்டார். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட இருக்கிறது தலையில் முடி மட்டும்தான். அதை வேணா மொட்டை வேணா அடிக்கலாம். அதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அதனால ஜான் சீனா ஹீல் பண்ணதோட அவரோட ரெஸ்லிங் கியரை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக அவரோட அந்த தீம் மியூசிக்கையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. ஜான் சீனாவோட தீம் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனில் ரிங்டோனெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஐகான் அந்த ரிங்டோன் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளால் வைக்க முடியாது. குறிப்பாக ஜான் சீனாவோட அந்த தீம் மியூசிக்கை கூட பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடியே 2012 ஜான் சீனாவை ஹீலாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி WWE முடிவெடுத்து அவருக்காக ஒரு புதுசாக ஒரு ஹீல் தீமையே பார்த்தீங்கன்னா WWE அப்போ போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவரோட அந்த பேசுகிற விதமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு தீம் மியூசிக்கில் வர போகிறாரு. யோசிச்சு பாருங்க. ஜான் சீனா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ரெஸ்லராக ஒரு ப்ரொமோ கட் பண்ணால் வேற மாதிரி இருக்கும். ஒரு ஹீல் ரெஸ்லராக அவர் ப்ரொமோ கட் பண்ணாரு அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் ஏன் கோடி அட்டாக் பண்ண அப்படின்றதுக்கு அவர் ஒரு ரீசன் சொல்லுவார். அந்த ரீசனை அவர் எப்படி எந்த ஆங்கிளில் சொல்லுவார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜான் சீனா WWE ரிட்டர்ன் வர போகிறாரு. அவர் WWE ரிட்டர்ன் வரும்போது ஹீல் ஜான் சீனாவா எப்படி வந்தால் நல்லாயிருக்கும், புதுசாக எந்த மாதிரியான ரெஸ்லிங் கியர் போட்டு வந்தால் நல்லாயிருக்கும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த டோட்டல் அந்த ஆக்டிவிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா WWE இந்தியா ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொலவெறியில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WWE பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ WWE பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் கடந்த 2-3 வாரமாக பார்த்தீங்கன்னா தமிழ் கமாண்ட்ரி, தெலுங்கு கமாண்ட்ரி, ஹிந்தி கமாண்ட்ரி இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நிறுத்திட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் எண்டோட பார்த்தீங்கன்னா WWEயோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா முடியுது சோனி ஸ்போர்ட்ஸில். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஸோ ரா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கும் போதே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவுக்கே நான் சொல்லியிருப்பேன் இதுதான் நம்ம டிவியில் பார்க்குற கடைசி பேப்பர் வியூவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு அதுக்கான ஹிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. குறிப்பாக சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க பண்ணுற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் கமெண்ட்ரி, இங்கிலீஷ் கமெண்ட்ரி, ஸோ ஹிந்தி கமெண்ட்ரி, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இங்கிலீஷ் கமெண்ட்ரி தான் ஓடுது தவிர அந்த தமிழ், தெலுங்கு, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறதில்ல, டோட்டலாக குறைச்சிட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், WWE நம்மளால் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எழுஞ்சி காலைல போட்டு பார்க்குறதுக்கும் ஸோ ஃபோனை எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவாக நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு இந்தியா ஃபேனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE நம்மளால் டிவியில் பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு கோவம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரோமன் ரெயின்ஸ் WWE ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக அடுத்த வாரம் மண்டே நைட் ரால செத் ராலன்ஸ் வர்சஸ் சிஎம் பங்குக்கான ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஷாக்கிங்காக ரிட்டர்ன் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு ஸ்பெகுலேஷனாக போய்கிட்டு இருக்கு. ஸோ 100% வருவாரா அப்படின்ட்டு தெரில. நம்ம எப்படி எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் உள்ள வந்து செத் ராலன்ஸ் அடிப்பாருன்னு எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி இந்த வாரம் மண்டே நைட் ரால வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ 100% கன்ஃபார்ம் கிடையாது. வந்து அவர் செத் ராலன்ஸ் அடிக்கும் பட்சத்தில் ஸோ செத்து, சிஎம் பங்கு, ரோமன் அவங்க 3 பேரோட ஸ்டோரியை பில்டப் பண்ணி ரெசல்மேனியாவில் மேட்ச் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் கூட வின் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க 2 பேருக்கு ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வின் பண்ணியிருப்பாரு ரெண்டாவது ஒரு மேட்ச். இதில் ஒருவேளை செத்து வின் பண்ணாரு அப்படின்னா 2 பேருக்கும் 1-1 அப்படின்ற கணக்கில் ஒரு ஈக்குவலாக ஒரு மேட்சாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வருவாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? சிஎம் பங்க் வர்சஸ் செத் ராலன்ஸோட அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வருவாருன்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஏஜெண்டாக இருக்காரு. ஸோ யாரா அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ WWE ஒர்க் பண்ணுற பென்டா அப்படின்ற ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்களா. ஸோ அவர் AEW ஒர்க் பண்ணார். ஸோ அப்போ AEW வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸ், பென்டா ஸோ அவங்க 2 பேரும் ஒரு டாக் டீம் ரெஸ்லராக இருந்தாங்க. அவங்க 2 பேரோட கான்ட்ராக்டும் ஆல்மோஸ்ட் சேமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற மாதிரி தான் இருந்துச்சு. WWE அவங்க 2 பேரையும் எடுத்து ஒரு டாக் டீம் டிவிஷனில் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்போதைக்கு அது நடக்கலை. அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரோட கான்ட்ராக்டும் ஒன்றா முடியறதா இருந்துச்சு. அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸுக்கு அடிக்கடி இன்ஜுரி ஆயிருந்திருக்கு. ஸோ அந்த இன்ஜுரியில் இருந்த டைம் ஃபுல்லாக நீ திரும்பவும் AEW ஒர்க் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி அவர் வெளியில் விடலை. ஸோ அதனால WWE வேறு வழி இல்லாமல் பென்டாவை தனியாக WWEக்கு ஒரு சிங்கிள் ரெஸ்லராக கொண்டு வந்துட்டாங்க. இப்போதைக்கு ரே ஃபீனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருக்காரு. மேபி அவர் WWEக்கு கூடிய சீக்கிரம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி ரூசேவ், அலிஸ்டர் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க WWEக்கு வரது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருக்காரு. மேபி பென்டா, ரே ஃபீனிக்ஸ் 2 பேரையும் ஒன்றா எடுக்கலாம் தான் பிளான் பண்ணாங்க. இப்போதைக்கு ஸோ பென்டாவை எடுத்துட்டாங்க. மேபி ரே ஃபீனிக்ஸும் கூடிய சீக்கிரம் WWEக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக AJ ஸ்டைல் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. குறிப்பாக AJ ஸ்டைல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் எப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 50வது வயசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி, என்னோட 50 வயசுக்கு அப்புறம் என்னால் ரெசல் பண்ண முடியாது, ஸோ அதுக்குள்ளே நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. குறிப்பாக AJ ஸ்டைலுக்கு ஸோ 47 வயசு ஆகுது, 50 வயசுக்குள்ளே அப்படின்னா இன்னொரு 2 வருஷம் 2.5 வருஷம் தான் அவரை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண முடியும். ஸோ மேபி அவரோட அந்த முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ நான் 50 வயசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இன்ஜுரியிலேருந்து இப்போதைக்கு WWE ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஸோ இப்போ தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுற இந்த நேரத்தில் AJ ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசுக்குள்ளே ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதே சமயம் ஹங்கிள் அவுடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாமல் இருந்தார். ஸோ ரால் இருக்கும்போது காமிச்சாங்க, அதுக்கப்புறம் ஸ்மாக் டவுனுக்கு போனாங்க, இன்னும் அவங்கள பெருசாக காமிக்கல. இப்போதைக்கு அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒயிட் சிக்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஹங்கிள் அவுடி ஏன் இவ்வளோ நாள் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஆகிருந்திருக்கு. இப்போதைக்கு அவரோட இன்ஜுரியில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் ஆகி ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஸோ மேபி ரெசில்மேனியாக்குள்ளே அவர் ரிட்டர்ன் வந்துருவார். ரெசில்மேனியாவில் ஒரு பெரிய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒயிட் சிக்ஸுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு ஹங்கிள் அவுடி வந்தாலும் அவர் எந்த லெவலுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரியல. ஒருவேளை அலெக்சா பிளஸ் அந்த டீமில் போய் ஜாயின் பண்ணுறதுனால ஒருவேளை ஏதாவது WWE வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் ரெசில்மேனியாவில், அவங்களுக்கு ஏதாவது ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது.
ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி அவங்களோட உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனை ரொம்பவே ஷாக்கிங்காக லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் அவங்க லாஸ் பண்ணாங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வர கிடைச்சிருக்கு. குறிப்பாக ரியா ரிப்ளி வர்சஸ் பியாங்கா பிளேராவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை WWE ரெஸ்ல்மேனியாவில் பிளான் பண்ணவே இல்லை. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி வர்சஸ் பியாங்கா பிளேரா வர்சஸ் இயோ ஸ்கைக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை தான் WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்ல்மேனியா 41 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் நடக்கணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது. இந்த மேட்ச்ல ரியா ரிப்ளி தோத்தா மட்டும்தான் அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஒருவேளை ரியா ரிப்ளி அவங்களோட உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனை ரீடைன் பண்ணியிருந்தாலோ ஒரு நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் அந்த மேட்ச் முடிஞ்சிருந்தாலோ பியாங்கா பிளேரா வர்சஸ் ரியா ரிப்ளி மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இப்போதைக்கு ரியா ரிப்ளி அவங்களோட அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க. ஸோ அவங்களோட உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனை தோத்துட்டாங்க. இப்போதைக்கு அவங்க அடுத்தடுத்த வாரம் மேபி அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீலா கூட வந்து பார்த்தீங்கன்னா மாறலாம். ஒரு பக்கம் ஜட்மெண்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தவங்களை ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மேபி திரும்பவும் எல்லா மனசையும் தாங்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஜட்மெண்ட் டே டேபிளில் கூட போய் சேரலாம். ஸோ அப்படி சேருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு ஸோ ரியா ரிப்ளி அவங்களோட உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனை லாஸ் பண்ணது ரெஸ்ல்மேனியா 41 பியாங்கா பிளேரா வர்சஸ் ரியா ரிப்ளி வர்சஸ் இயோ ஸ்கைக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சுக்காக தான். இந்த மேட்ச்சில் இயோ ஸ்கை வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் இவங்க 3 பேருக்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சுக்கான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக த ராக்கோட ரிட்டர்ன் எப்போ இருக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய டாக் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் ராக் வந்தார், கோடி ரோட்ஸுக்கு ஆஃபரை கொடுத்தாரு. கோடி ரோட்ஸ் ஆஃபர் அக்செப்ட் பண்ணலை. அதுக்கு பதிலாக ஜான்சினாக்கு அந்த ஆஃபரை கொடுத்து ஜான்சினாவை தான் பக்கம் இழுத்து அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஹீலாக மாற்றிட்டாரு. ஹீலாக மாற்றினதோட த ராக்காக இருக்கட்டும் கோடி ரோட்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இன்னொரு ரேப்பரும் சேர்ந்து பயங்கரமாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் 2 வாரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராவுக்கு வரப்போறாரு. அதுலேருந்து கண்டினியூஸாக ஒரு ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாரு. இந்த நேரத்தில் இந்த ராக்கோட அப்பியரன்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நிறைய பெரிய பெரிய வெப்சைட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ WWE யூரோப்பியன் டூர் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறாங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு மண்டே நைட் ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கும் ஜான்சினாவும் சேர்ந்து அட் த சேம் டைம் ஒரு மண்டே நைட் ட்ராவில் ஒரு அப்பியரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ யோசிச்சு பாருங்க. ஸோ ஜான்சினா ஹீலா மாறினதுக்கப்புறம் ஜான்சினா த ராக் 2 பேரும் ஒரு மண்டே நைட் ராவுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அடுத்தபடியாக ரெஸ்ல்மேனியா 41 இயர்லி பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளியாகிருக்கு. இந்த பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 40-45 நாள் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இந்த பெட்டிங் ஆர்ட்ஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ வின் பண்ணுறவங்க தோக்கலாம், தோக்குறவங்க வின் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஸோ கன்ஃபார்ம் பண்ண இந்த ஒரு 4 மேட்ச்சில் யார் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குந்தர் வர்சஸ் ஜே ஊசோவோட ஸோ WWE வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வேர்ல்ட் சாம்பியனை லாஸ் பண்ணி ஜே ஊசோ தான் புதுசாக வேர்ல்ட் சாம்பியன் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி ஜே ஊசோவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்கு. ஸோ அதே சமயம் டிஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் சார்லட் ஃப்ளேருக்கு நடக்க போகிற WWE உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் சார்லட் ஃப்ளேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்கு. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இயோ ஸ்கை வர்சஸ் பியாங்கா பிளேரா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் கூடிய சீக்கிரம் ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக மாறிடும். இப்போதைக்கு இந்த 2 பேருக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 பேருக்குமே ஈக்குவலான பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 2 பேருமே 50-50 அப்படின்ற அளவுக்கு 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த மேட்சை 50-50 வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி ஹீல் ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு ஸோ ஜான் சீனா நியூ சாம்பியன் ஆவார், ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆவார் அப்படின்ற மாதிரி ஜான் சீனாவுக்கு தான் பெட்டிங் ஆர்ட்ஸ் ரொம்பவே ஃபேவராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக ஜான் சீனா ஸோ ரெஸ்ல்மேனியா 17 டைம் சாம்பியன் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆர்ட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. ஸோ இந்த பெட்டிங் ஆர்ட்ஸ் கூடிய சீக்கிரம் சேஞ்ச் ஆகலாம். ரெஸ்ல்மேனியா நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 45-46 நாள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோடி மேலே போகலாம், சான்சினா கீழே வரலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த இயர்லி பெட்டிங் ஆர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.